அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனுடைய 1வது வசனத்துல நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து போச்சு. சமாதானம் போச்சு என் லைஃப்ல, சந்தோஷம் போச்சு என் லைஃப்ல, சுகம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு. எல்லாம் ஒரு வஸ்திரத்தை கிழிச்சிட்டா அதுக்கப்புறம் எதுக்கா யூஸ் ஆகுமா? அழுக்கு துடைக்க தான் யூஸ் ஆகும். ஒரு சில லைஃப்ல சில இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க லைஃப்ல எல்லாமே அவுட் ஆனது போல, எல்லாமே அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். வெரி நெக்ஸ்ட் டேல இருந்து சில இடத்துல எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். சில பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க, பெற்றோர் இருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய நேத்து வர அந்த 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 எண்ணமே வராது. இன்னையில இருந்து பெரிய கொஸ்டின் வரும், இந்த பிள்ளை யாருன்னு வளர்க்க போறா. வெரி நெக்ஸ்ட் டே அல்லது அடுத்த மூமெண்டே டோட்டலா எல்லாமே சேஞ்ச். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் வஸ்திரத்தை கலட்டி வைத்தான் என்றல்ல, அவன் கிழித்தான். அவன் லைஃப்ல எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ரெட்டுடுத்தி கொண்டு இந்த நியூஸ் கேள்விப்படுறா. யார் கேள்விப்படுறா தெரியுமா? எஸ்தர் கேள்விப்படுறா. எஸ்தர் இந்த பிரச்சனையை மாத்த ஸ்டெப் எடுக்கல, இவன் ட்ரெஸ்ஸை மாத்ததான் ஸ்டெப் எடுத்தான். நம்முடைய அந்த அந்த டைம் இப்போ நீ ஒன்று பாருங்க, சில துக்க வீட்டில எல்லாம் பாருங்க, வேதனையில் அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க தெரியுமா? மேக்சிமம் ஏதாவது சாப்பிட்டீங்களா, இல்லை ஓடி போய் வாங்கிட்டு அந்த ஒரு நேரத்துக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு டீயாவது குடிங்க. பிரச்சனை மாறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த எஸ்தர் அப்படிதான். ஐயே, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறீங்க? இத இல்ல அவர் வேண்டான்னாரு. அவன் ஏற்றுக்கொள்ளல. இந்த நேரம் பசி போக்கு, இந்த பண்ண சாப்பிட்டா என் பிரச்சனை போகாது, பசி போக்கும், என் பிரச்சனை மாறாது. இனி நான் அழுதுட்டு தான் இருக்க போறேன். அழுதுட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த வஸ்திரத்தை கழட்டி வச்சா உடனே போட்டுடலாம். கிழித்தான். அநேக லைஃப்ல நடக்கிற அநேக காரியங்கள்னால சுகம் போச்சு, சந்தோஷம் போச்சு, வீட்டுல கேட்டுக்கொண்டிருந்த ஆர்ப்பரிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இந்த மொர்தெகாய்க்கு தெரியும், எனக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின